ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு ரெமெடி தாங்க வீட்டில் இருக்க பொருட்களே வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹேர் க்ரோத் வந்து நல்லா ஆகிறது மட்டும் இல்லாமல் இது ஹேர் ஃபாலையும் ஸ்டாப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்து முடி ஏறிட்டே இருக்குது, தலையில் வந்து முடி கொட்டுது, ஃப்ரண்ட் ஹேர் ஃபால் நிறையா இருக்குது அப்படின்றவங்களும் இந்த ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போயும் யூஸ் பண்ணுற ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹேரில் மசாஜ் பண்ணிடுங்க. நல்லா ரூட்ஸ் முதற்கண்டு எல்லா ஃபுல் ஹேரையும் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக இப்போ வந்து நம்ம ஒரு 4 ஸ்பூன் வெந்தயம் வந்து முந்தின நாள் நைட்டே நீங்கள் வந்து ஊற வைக்க முடிஞ்சால் ஊற வச்சுருங்க. இல்லைன்னா மார்னிங் ஊற வச்சிங்கன்னா இது வந்து மினிமம் ஒரு 4 hours வந்து ஊறினா போதுங்க. ஊறி நல்லா வெந்தயம் வந்து கொஞ்சம் அதோட சைஸ் வந்து மாறி வரும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் இருக்குல்ல, அதை வந்து அடுப்பில் வச்சு மினிமம் சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துருங்க. ரொம்ப ஓவர் ஹீட்லாம் வேணாங்க, மினிமமான ஹீட்டில் வச்சு வறுத்து எடுத்துருங்க. ரொம்ப கருகிற வேணாம். இப்போ வந்து நம்ம வெந்தயம் வந்து 4 hours முன்னாடியே ஊற வச்சுட்டேன்ல, அது நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. அடுத்து ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய், என்ன விளக்கெண்ணெய் உங்களுக்கு கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பாக்கெட் ஆயில் தாங்க வாங்கியிருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்தாச்சா, அடுத்ததாக நல்லா கெட்டியான தயிர் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த தயிர் வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கடையில் வாங்கின தயிர்னாலும் ஓகே தான். நல்லா கெட்டியான தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கை நிறைய கருவேப்பிலை வந்து ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம். நான் இப்போ சொல்லியிருக்க எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பொருட்கள் தான். இதை வந்து நல்லா மை மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் வெந்தயம் ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இதை வந்து ஃப்ரண்ட் ஹேரு, சைடு ஹேரு ஃபுல்லாக ரூட்ஸ் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஃப்ரண்ட் ஹேர் மெயினாக வந்து நான் ஃப்ரண்ட் ஹேரில் வந்து குட்டி முடி வளர்கிறதுக்கு இதுதான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் வந்து நம்ம வெந்தயம் கலந்துருக்கோம்ல, ஸோ அதனால் ரொம்ப அடிக்கடியெலாம் யூஸ் பண்ணிடாதீங்க. மந்த்லி 2 times யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சீக்கிரமாக வந்து கோல்டு வந்துடும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 times யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த ரெமெடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா நான் அப்ளை பண்ணிட்டேன், ஃபுல் ஹேரும் அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு இருக்கட்டுங்க. உடனே ஹேர் வாஷ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் எவ்வளோ ஹேர் வந்து நல்லா சூப்பராக ஆயிடுச்சுன்னு. நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற ஒரு ஷாம்பூ அல்லது சீயக்காய் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் போட்டுக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.